Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மணி இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் 23, 24, 26 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரியாக இருக்கிற இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சரோட பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் செப்பரேட்டாக பார்க்கணும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். அதுலேருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் எல்லா பப்ளிக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவைஸ் பேசிவ் ஆகட்டும் அதே மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டுமே புக் பேக்கில் இருக்குது. அதில் புக் பேக்கில் இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் நம்பர் 23 வரக்கூடிய பேசிவ் வாய்ஸ். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் பப்ளியில் கேட்டிருந்தாங்க. ஐ மீன் பார்த்தா ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டினா ஆஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டின்னு எழுதலாம். அதுக்கு ஹவு டிட் தே டூ திஸ்னா ஹவு வாஸ் திஸ் டன் பை தம். நெக்ஸ்ட் டூ நாட் ஈட் ஜங்க் ஃபுட்னா யூ ஆர் அட்வைஸ் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். இதெல்லாம் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்படி கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஏ கலர்ஃபுல் ஆட் தட் மீன்ஸ் வந்து என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க. மாலினி ஹேட் பாட் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் அட்னா ஏ கலர்ஃபுல் ஹேட் had been bought by Malini for a daughter. Next they have asked me to pay the fine. I have been asked by them to pay the fine. Next the militants were being taken to prison by the police. The police were taking the militants to prison. Next is behavior vexes me. Is behavior subject, vexes verb, me வந்து object. அப்போ me அப்போ வந்து I am vexed by his behavior. Rosie will solve the problem. The problem will be solved by Rosie. Our army has defeated the enemy. The enemy has been defeated by our army. Next one the salesman answer all the questions patiently. All the questions were answered by the salesman patiently. Next you are requested to assemble in the ground. Please assemble. எப்பவுமே ஆக்டிவ் வந்து பேசிவ் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பேசிவ் வந்து ஆக்டிவ் வரும். ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன். யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். டூ நாட் வந்து நாட் டூ. நெக்ஸ்ட் சம்படி ஹஸ் டேக்கன் அவே அப்படின்னா மை புக் ஹஸ் பீன் டேக்கன் அவே. நோ ஒன் ஹஸ் பாட் த டிக்கெட்னா the tickets have not been bought. அதாவது டிக்கெட்ஸ் ப்ளூரல் இருக்கனால ஹேஸ் போட்டுறாதீங்க. ஹூ ஹேஸ் அரேஞ்ச்னா பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச்டு. அல்லது ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ்னா யூ ஆர் ரெக்வஸ்ட் டு கால் ஹிம் அட் ஒன். ஹவு டிட் யூ கிராஸ் த ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ. வில் யூ ஹெல்ப் மீனா வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ. நெக்ஸ்ட் கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இந்த மாதிரி யூ ஆர் அட்வைஸ்ட் டு கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இந்த மாதிரி. இது எல்லா மெத்தடுமே கலந்துருக்க கொஸ்டினாக கொடுத்துருக்கேன் செப்பரேட்டாக. அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ண சார். நெக்ஸ்ட் ஒய் ஹேவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர்னா ஒய் ஆஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோபடி ஷுட் வயலேட்னா இந்த ரூல் ஷுட் நாட் be violated. Next பார்த்தீங்கன்னா 22 இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். someone has to initiate it immediately. It has to be initiated immediately. It has to be initiated immediately. Next பார்த்தீங்கன்னா please do not walk on the grass. You are requested not to walk on the grass. Cross the busy road. You are advised to cross the busy road பார்த்து carefully. 25th when will you book the ticket to Bangalore? When will the ticket be booked by you to Bengaluru? Next வந்து பார்த்தீங்கன்னா John gave a bar of chocolate to Jill. A bar of chocolate was given to Jill by John. Next Pragati lent a pencil to Keerthana. A pencil was lent to Keerthana by Pragati. Next the truth was told by Sudha to her friend. Next when the job was offered by them to Venkat. Can you solve the problem? Can the problem be solved by you? Next question number 24 வரக்கூடிய டைரக்ட் நரேட்டிவ் பார்க்கணும். இது எல்லாம் ஓன் கொஸ்டின் தான். புக் பேக்கில் நமக்கு டைரக்ட் நரேட்டிவ் கிடையாது. 5th லெசனில் மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நம்ம கொஸ்டினே கிடையாது. அதனால் இது நாமளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். He asked his father when he would bring the test பார்த்தீங்கன்னா bring the next letter. அப்போ நம்ம என்ன பண்ணோம். He said to his father when will you bring the next letter. I told them that I had not seen him. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். அப்போ I said to them I have not seen him. ஆட் வந்து have போடுறோம். நெக்ஸ்ட் asked me இது கொஸ்டின் டைப் எஸ் ஆர் நோ டைப். அப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா he said to me have you anything to say. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீதா asked Nalini if she. இதுவுமே கொஸ்டின் டைப் தான் கொடுத்துருக்காங்க எஸ் ஆர் நோ டைப். அப்போ சீதா said to Nalini will you change place with me. நெக்ஸ்ட் John said to பார்த்தீங்கன்னா John said that he wanted to be a soldier. அப்போ John said I want to be a soldier. இது வந்து ஸ்டேட்மெண்ட். 36 வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின் டைப்ல he said to me where are you going. நெக்ஸ்ட் வந்து 37 கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல I have seen this picture. 38 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்த the boy said I will go with you. நெக்ஸ்ட் 39ல கொஸ்டின் டைப்ல yes or no டைப் I said to Mary will you lend me a pencil. நெக்ஸ்ட் he told us சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். அப்போ he said to us I am waiting an hour. 41 வந்து கொஸ்டின் டைப்ல கொடுத்துருங்க. he asked them whether they would listen that song. அப்போ he said to them will you listen this song. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 42 வந்து பார்த்தீங்கன்னா will you accompany me. 43rd வந்து பார்த்தீங்கன்னா don't quarrel amongst yourselves. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க. இது புக் பேக்கில் இருக்க ஒரு இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. அது நம்ம மாற்றிருக்கோம். ஜான்சன் செட் டு சுகந்தி வாட் ஆர் யூ டூயிங். அப்போ ஜான்சன் ஆஸ்க்டு சுகந்தி வாட் ஷி வாஸ் டூயிங். த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுகந்தி செட் ஐ ஹவ் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் மை. அப்போ சுகந்தி செட் தட் ஷி ஹேட் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் ஹர் ஹாலிடே. ஜான்சன் செட் டு சுகந்தி டிட் யூ என்ஜாய் இட். ஜான்சன் ஆஸ்க்டு சுகந்தி இஃப் ஷி ஹேட் என்ஜாய். இது நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சுகந்தி செட் டு ஜான் ஐ லவ் யூடி. அப்போ பார்த்தீங்கன்னா சுகந்தி டோல்டு ஜான் தட் ஷி லவ் யூடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஜான்சன் செட் டு சுகந்தி டிட் யூ கோ டு இது நிறைய டைம் கேட்டு அப்படியே கோத்ரூ பண்ணிக்கேன். ஜான்சன் டோல் சுகந்தி இஃப் ஷி ஹேட், ஏன்னா டிட் கூட தான் ஹேட் ப்ளஸ் பிபி வந்து கான்செப்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்சன் டோல் சுகந்தி தட் ஈ மஸ்ட், அதாவது மாடல் வர்பு கூட தான் அப்படியே போட்டுங்க பாஸ்ட் டென்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகந்தி செட் டு ஜான்சன் யூ கேன் கம் டு மை பிளே, அப்போ சுகந்தி டோல் ஜான்சன் தட் ஈ குட் கம் டு அவர் பிளேஸ். நெக்ஸ்ட் சுகந்தி செட் டு ஜான்சன் ஐ வில், இது ஏன் இதில் பார்த்தீங்கன்னா சுகந்தி ஜான்சன் வரலாம் புக் பேக்கில் இந்த வேர்டில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். 52 பண்ணால் இஸ் செட் டு கனி ஹூ டுக் மை, அப்போ ஈ ஆஸ்க்டு கனி ஹூ ஹேட் டேக்கன் இஸ் இங்கிலீஷ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜிம் செட் டு சாரா வேர் டஸ் எல்லாம், அப்போ ஜிம் ஆஸ்க்டு சாரா வேர் எல், ஆக்சுவலாக தேர்ட் பர்சன் வந்து அப்படியே போட்டுக்கணும். 54 ரொம்ப முக்கியமான, சி செட் டு ஒய் டு வல்க்னோஸ், அப்போ சி ஆஸ்கடையும் ஒய் வல்க்னோஸ் எரப்டர். இ செட் டு யூ நோ ஒய் ஷி இஸ் அன்ஹாப்பி, ஆஸ்க்டு இஃப் ஷி ஆஸ்க்டு இஃப் யூ நியூ ஒய் ஷி வாஸ் அன்ஹாப்பி. அதே மாதிரி செட் டு மணி ஹவு மெனி ஃபோட்டோஸ் என்ன, ஆஸ்க்டு மணி ஹவு மெனி ஃபோட்டோஸ் ஹி ஹேட். நெக்ஸ்ட் இ செட் டு மீ ஐ ஹேவ் அப்படின்னா தட் பார்த்தீங்க ஆஸ்க்டு, இந்த கொஸ்டின் தப்பாக இருக்குது. 57 வந்து இ டோல்டு மீ தட் இ ஹேட் ஆஃப்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இ செட் டு அஸ் ஒய்னா இ ஆஸ்க்டு அஸ் ஒய் தே வேர் ஆல் சிட்டிங் அபவுட் தட். நெக்ஸ்ட் 59 பாருங்க, நிறைய எக்ஸசைஸ் கொஸ்டின் கொடுத்துரும், அப்படியே கோத்துருப்பாங்க எல்லா மெத்தட் கலந்து. அலா சொல்லி எக்ஸ்கிளைம்டு வித் சாரஃபோல். நெக்ஸ்ட் வந்து ஹவு குரியல் சொல்லும் போது எக்ஸ்கிளைம்டு. நெக்ஸ்ட் வாட்டியா பிடிஸ் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 இருக்கக்கூடிய சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் புக் பேக்கில் இருக்குது, அது செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துரும், அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டு ராமு இஸ் 2 போகணும்னா 2 மெத்தடோட பார்த்தீங்கன்னா 2 மெத்தடோட வேணா சோ ப்ளஸ் தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ஆகுனா, அப்போ ராமு இஸ் சோப் தட் ஈ கேன் நாட் பை அ பைசைக்கிள். அதே மாதிரி டெஸ்பைட்னா தோ கம்பேர் பண்ணும். ஆன் ப்ளஸ் வர் ப்ளஸ்னா ஆஸ் சூன் அஸ். அட் த ஏஜ் ஆஃப் வென் வர்ஷா வாஸ் ஷி ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். நெக்ஸ்ட் வாக் கேர்ஃபுல்லி இல்லை ஸ்டீவ், அப்போ அன்லஸ் யூ வாக், இது எல்லாமே கலந்துருக்கும். நம்ம வந்து செப்பரேட்டாக காம்ப்ளெக்ஸ் தனியாக சிம்பிள் தனியாக கொடுத்துருக்கோம். இ ஃபாலோட் மை சஜெக்ஷன், இ ஃபாலோட் வாட் ஐ சஜெக்டட். காம்பவுண்ட் மட்டும் பாரு, அண்டு அதர்வைஸ் ஆர் கம்பேர் பண்ணக்கூடியது. யூ கன்சல்ட் எ டாக்டர் அதர்வைஸ் யூ கேன் நாட், இது புக் பேக்கில் இருக்குது. தர்வைஸ் எவி டவுன் ஃபார் அண்டு போகிறோம். த பாய் குட் நாட் அட்டன் த பெஸ்ட் கிளாஸ் அண்டு, அது அண்டு ஆர் சோ கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசைட்ஸ் பீயிங் அ டான்சர் ஷி இஸ் நாட் ஒன்லி டான்சர் பட் ஆல்சோ எ சிங்கர். நெக்ஸ்ட் மீனா மஸ்ட் ரீட்ஸ் மோர் அண்டு தென் அண்டு ஆர் அண்டு தென் ஒன்லி ஷி வில் பிகம் ப்ரொஃபஷனல். நெக்ஸ்ட் சிம்பிள்னா ஆஸ் வருண் வரோசிஸ்னா பீயிங் எ வரோசிஸ் வருண் பைஸ் லாட் ஆஃப் புக். ஈ சிக் பட் இயர்னா இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் சிக்னஸ் அட்டன்ஸ் எஜுகேஷன், நிறைய டைம் கேட்டுருக்காங்க பப்ளிக்கில். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபஸ் தட் யூஸ்கிலிட்டி. அதே மாதிரி தோ சொல்லும்போது தோ கொடுத்தாலும் இன்ஸ்பெக்ட் ஆஃப் கம்பேர் பண்ணணும், 2 மெத்தடில் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே சிம்பிளில் புக் பேக்கில் என்ன கூட ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துட்டு அதை சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸாக மாற்றுன்னு சொல்லிட்டு 7th யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ராதா வாஸ் ஷி வாஸ் நாட் ஆஸ்னா இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆர் பீயிங் வீக்னஸ், சாரி இல்னஸ்னு வரணும், வீக்னஸ்னு ராதா வாஸ் நாட் ஆஸ்பிளர். நெக்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா பீயிங் இன்டெலிஜென்ஸ்னு மாற்றும், இன்டெலிஜென்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் could answer the question. Next, in the event of getting a visa I can travel abroad. Next, I saw a tiger, it was I saw a wounded tiger, முடிஞ்சு போச்சு. There was a bunt, being bunt, the shop remained closed. Next, compound and but Radha was but she was not as much. Next, the students were intelligent and so and then என்ன கம்பேர் பண்ணிக்கலாம். I must get an and compare. I saw a tiger and it was next வந்து பார்த்தீங்கன்னா there was a bunt and so. Next, complex இதே அந்த 5 கொஸ்டின் எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது. ராதா பார்த்தீங்கன்னா தோ ராதா was she was not as much. Next, as கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் if I get a visa I can travel. Next, I saw a tiger which was under as the மேக்ஸிமம் நீங்கள் காம்பவுண்ட் வந்து அண்டு பட் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். காம்ப்ளெக்ஸாக இருந்தால் வந்து பார்த்தா தோவும் ஆஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். சிம்பிள் மட்டும் கொஞ்சம் இன்ஸ்பெக்டாக எல்லாம் பீயிங் கம்பேர் பண்ணணும். அதாவது 2 பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிள் சொல்லும் போது பீயிங் போட்டுங்க, காம்பவுண்ட் சொல்லும் போது அண்டு போட்டுங்க, காம்ப்ளெக்ஸ் வந்து ஆஸ் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு சொல்லும் போது நமக்கு வந்து சிம்பிள் சொல்லும் இன்ஸ்பெக்டாக, காம்பவுண்ட் சொல்லும் போது பட்டு, காம்ப்ளெக்ஸ் வந்து தோ யூஸ் பண்ணி எழுதிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வி கேம் லேட் வி டிட் நாட் மிஸ் த ட்ரெயின் தோ கம்பேர் பண்ணுறோம். அது இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எதுக்கு மாதம் அதுக்கு மட்டும் மாத்திரம். சீதா சாய ஸ்னேக் காம்பனும் அண்டு மட்டும் போடுறோம். நெக்ஸ்ட் ராபர்ட் கம்பெனினா வந்து அண்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட் வாக் கேர்ஃபுல்லி யூ வில் பண்ணணும்னா அதர்வைஸ் யூ வில் ஃபாலோ, வாக் கேர்ஃபுல்லி கம்பேர் பண்ண. காம்ப்ளெக்ஸ் பற்றி மை மதர் கால்மினா பற்றி மை மதர் கால்மி வைல் ஐ வாஸ் பிளேயிங். நெக்ஸ்ட் பார்த்து மை சேலரிஸில் சொன்ன பார்த்தீங்கன்னா தோ கம்பேர் பண்ணுவோம், ஏன்னா இருந்த போலும் கம்பேர் பண்ணுறோம். ஆஸ் சூன் அஸ் கம்பேர் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் இவாஸ் ஆனஸ்ட் இவாஸ்னு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தோ கம்பேர். யூசர்ஸ் ஆஸ். நெக்ஸ்ட் வந்து அதிலே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஓன் கொஸ்டின் அதே கொடுத்துரும், அப்படியே கோத்ரூ பண்ணி தோ ஷி வாஸ் பாவர்ட்டி புவர்னு மாற்றணும். இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆர் பவர்னு பார்த்தீங்கன்னா தோ ஷி வாஸ் புவர்னு மாற்றணும். அன்லெஸ் தி ஸ்டடில். நெக்ஸ்ட் பீயிங் ஆனஸ்டி. அதே மாதிரி இந்த கிளாஸ் பண்ணி இந்த கிளாஸ் ஃபால் இது ரொம்ப முக்கியமான. ஓனாக கேட்டால் எப்படின்னு இருக்காங்கன்னா யூ மஸ்ட் டேக் அ நம்பரில் அதர்வைஸ் யூ கேன் ட்ரென்ச். நெக்ஸ்ட் சீங் தான் வந்து ஆஸ் சூன் அஸ் கம்பேர் பண்ணணும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் புக் பேக்கில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 26 சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்காகவே இதை நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருவோம். இட்டு வந்தால் விச் ரொம்ப சிம்பிள். அது ஈஷி தே வந்தால் ஹூ கம்பேர் பண்ணுறோம். இஸ் பொசிவ் வந்தால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடியது தான் ஊசுனா அப்படியே போகுது. கிவ் மீ அ பென் டு ரெண்டு இட்டு விச் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இட்டு வந்து விச். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இஸ்பாதனா ஊஸ்பாதை கம்பேர் பண்ணுறோம். இட்டு சொல்லும் விச் மை சன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா வேர். திஸ் இஸ் த ஹவுஸ் மை சன் வாஸ் பார்ன் தேர். இந்த இயர் தேர் வந்தால் வேர் போட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் நம்ம ஆன்சரோட பார்த்தா கொஸ்டின் மட்டும் செப்பரேட்டாக ஒவ்வொரு டென்ஸ் வைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இஸ் பிஹேவியர் எக்ஸஸ் மீன்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸில் எழுதக்கூடிய எக்ஸல் பைஸ் இது ப்ரெசென்ட் டென்ஸ் கேட்டகரி. ஒவ்வொரு டென்ஸ் கேட்டகரி செப்பரேட்டாக ஆக்டிவ் ஸ்பெசிஃபிக் நம்ம இதில் வந்து கன்சல்டேட் பண்ணி என்னென்ன டென்ஸில் கேட்க. இம்பரேட்டிவில் பாருங்கள், இம்பரேட்டிவில் ஓவரால்
ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அசம்பிள், டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன், ஒர்க் ஹார்ட், டூ நாட் இட் ஜங்க் ஃபுட், ப்ளீஸ் கால் லிமிட், கோ ஃபார் ஏ ஜாக்கெட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் இருக்கிறதுனா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து இம்பீரியட். நெக்ஸ்ட் ஒமிட்டிங் த பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டில் இருக்கிறது, இன்ட்ராகேட்டிவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா WHIP, SRO டைப்பு, டபுள் ஆப்ஜெக்ட் மெத்தட் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். டபுள் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற கொஸ்டின். ஸோ அதில் சிம்பிள் தனியாக, காம்பவுண்ட் தனியாக, காம்ப்ளெக்ஸ் தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு மெத்தடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக இதில் கம்பேர் பண்ண இந்த கொஸ்டின் நம்பர் பற்றி 96 ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது இந்த கொஸ்டின் நம்பர் 27 வரும். I am as healthy as you are கம்பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே புட் அன் இன் யூட்டஸ் தோ ராணி இஸ் அலர்ஜிக் டு டாக்ஸ் இயர் 6 ஆஃப் தெம் ரூபன் ஸ்பீக் டு லாங்குவேஜ் பிசன்ட் ஜெர்மனி. நெக்ஸ்ட் இஃப் யூ அப்ளை ஃபார் எலோன் யூ வில் கெட் இட் இமிடியேட்லி. ஓவராலாக கிராமருக்கு பொறுத்தவரை இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கிராமருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து PTA கொஸ்டின் பேப்பர் இருக்க கிராமர் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் ஃபைனலாக ரிவிஷன் டைம்ஸ்க்கு ரிவிஷன் பர்பஸ் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருப்பேன். கட்டாயம் இதில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks இந்த பப்ளிக் எக்ஸாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு நம்மளுடைய சேனல் GR Success STCயில் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வரேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும், அது ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். அதை மறக்காமல் அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடும். உங்கள் மூலிமா அவங்களுக்கு படிக்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.